வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் சிம்ம ராசிக்கான புத்தாண்டு பலன்களை கூறுகிறேன். வரும் வைகாசி மாதம் குரு சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் வருவதினால் இது ஒரு பலம் பொருந்திய அமைப்பாகும். குலதெய்வ அனுகூலம் இருக்கும். நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வதற்கேற்ப சூழ்நிலை அமையும். அட்டமத்து சனியின் பிடியில் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பெரும் கலக்கத்துடன் இருக்கிறார்கள். அவ்வாறு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் சனி பகவான் மீன ராசியில் குருவின் வீட்டில் இருக்கும்போது மோசமான கெடுபலன்களை தரமாட்டார். குருவின் வீடு சுபர் வீடு ஆகையினால் சிம்ம ராசிக்கு புனிதமான பலன்களையே தருவார். மேலும் சிம்ம ராசிக்கு 11இல் குரு பார்வைப்படுவதனால் பொருளாதார மேன்மையை கொடுப்பார். வேலையை இழந்தவர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அலட்சியப்படுத்தியவர்கள் எல்லாம் அங்கீகரிப்பார்கள். உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் யாவும் தீரும். நிம்மதி இழந்து இருந்து வந்த நிலைமை மாறும். வாக்கு வன்மை மேலோங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகள் யாவும் கைகூடும் அமைப்பாக இருக்கும். துணிவுடன் செயல்படும் காலம் இது. அண்ணன் தம்பி இடையே பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். குருவின் 5ஆம் இட பார்வையினால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பலம் கூடும். தெய்வ பலமும் கூடும். வாக்கு பலிதம் உண்டாகும். நீங்கள் என்னவெல்லாம் சொல்கிறீர்களோ அது எல்லாம் கைகூடும் காலமாக இது இருக்கும். அட்டமத்து சனியின் பார்வையின் காரணமாக கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அவசியம் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்கும் சிபாரிசு செய்யக்கூடாது. எதிர்பாராத பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கைகூடும். யாரிடமும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். சிவபெருமான் வழிபாடு நல்லது. ஒரு முறை திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரை வழிபட்டு வர வாழ்க்கை வளமாக இருக்கும். உங்களால் முடிந்த அளவு யாருக்கேனும் அன்னதானம் செய்வது நலம் பயக்கும். நன்றி. வணக்கம்.